அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம 1 டே பிஃபோரே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோமே தவிர, நம்ம நாளைக்கு அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அப்பில் போச்சு இல்லை டவுனில் இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாளையோட அப்டேட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நம்மளால் நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால மட்டுமே நாம் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் 1 டே பிஃபோரே நாம் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் போடக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கரியரில் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்ரிடே உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நம்ம நேற்று கொடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 24,806க்கு கீழே க்ளோஸே வைக்கல. இதில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் எக்ஸாக்டாக ஹிட் ஆனாங்க. அகைன் நாம் இன்னைக்கு கொடுத்த நிஃப்டியில் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 150. இந்த 150க்கு தான் இந்த லோ வந்து நமக்கு கட் ஆகாமல் அகைன் வந்து நம்மளுடைய டார்கெட்டான 24,964 வந்து ஹிட் ஆயிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஒரு சைடு வே மார்க்கெட்டில் கூட நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்த டேட்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டாக லைவ் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு மட்டுமே உங்களால் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும், ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸை வச்சு. இப்போ நம்மளுடைய டூலில் வந்து இது எந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 1 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் அவர் ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் டூல். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுடைய புல் பேக் ஏரியா. இது நம்பர் 1 அண்ட் இது நம்பர் 2. அதாவது 2 முறை நமக்கு வந்து நிஃப்டிலேயே வந்து புல் பேக் ஏரியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் நம்மளுடைய டூல் படியுமே நமக்கு டார்கெட் அதில் விசிபிலிட்டியாக இருக்கும். பட் நாம கொடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ் யூடியூப்ல போஸ்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ரிஜெக்ஷன் ஏரியா. இதில் பாருங்க நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரியான ஒரு புல் பேக் ஏரியாவில் நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 132 பாயிண்ட் வந்து இது மாதிரி ஒரு சைட்வே மார்க்கெட்டில் கூட நம்மளால் 132% வந்து நிஃப்டியில் ஏர்ன் பண்ண முடியும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய டூலை வச்சு. அப்படிங்கும்பொழுது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு ஹரிபரியும் ஃபியருமே இல்லாமல் ரொம்ப காமாக நம்ம சிக்னல் பேஸ் பண்ணி மட்டுமே தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸில் நம்மளால் எவ்ரிடே வந்து ப்ராஃபிட்டபிளாகும், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை க்ரீனாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கட்டும், எந்த ஒரு கேண்டிலுமே வந்து அந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஈவன் இந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அண்ட் கிட்டத்தட்ட நம்மளுடைய தேர்ட் டார்கெட் வரைக்குமே நமக்கு வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அகெயின் என்னதான் மார்க்கெட் வந்து போயிருந்தாலும் கூட எக்ஸாக்டாக 51,389 வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. நாம கொடுத்த டைமிங் கேண்டில் வந்து இந்த 3 டைமிங் கேண்டிலும் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலோட லோ கட்டே ஆகலை அண்ட் அகெயின் டைமிங் கேண்டில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறமா டைமிங் கேண்டில் வந்து லோ கட் ஆனாங்க, அகெயின் வந்து ஹையுமே கட் ஆனாங்க. மறுபடியும் பாருங்க, அந்த லோ கட் ஆகும் பொழுது இந்த இடங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க. இந்த இடங்களில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு டைமிங் கேண்டிலையுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது நம்மளுடைய டூலில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 1 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் டூல் படி நமக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து புல் பேக் ஏரியா. இது நம்பர் 1, இது நம்பர் 2 நமக்கு புல் பேக் இருந்துச்சு. இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், நம்மளுடைய செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் கிட்ட வந்துட்டு செல் போடும்பொழுது கூட நம்மளுடைய ப்ராஃபிட் நம்ம எக்ஸீட் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் அகைன் 330 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால இன்ட்ராடேல கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் இதில் இருந்து அந்த ஹை வரைக்குமே நீங்கள்
கனெக்ட் பண்ணால் கூட நீங்கள் மோர் தேன் 200 பாயிண்ட்ஸ் உங்களால் எவ்ரி டே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இந்த புல் பேக்கில் மட்டுமே, புல் பேக் அப்படிங்கும் பொழுது இந்த கிரீன் அண்ட் ரெட் லைனுக்கு வெளியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த இடங்கள் நம்ம வந்து புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் டூலுடைய ரூல் படி அந்த இடங்களில் குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் இந்த டூல் படி. இப்போ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். இதில் நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, டைமிங் கேண்டில் முதற்கொண்டு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் வந்து 9:18 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பாருங்க, இது மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த இடங்கள்ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து எவ்ரி மார்க்கெட் அப்டேட் வந்து இதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். மற்றும் நாம எடுக்கிற எந்த ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும், நாம எடுக்கிற கால்ஸ் மட்டுமே நாம இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அதில் ப்ராஃபிட் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம நிஃப்டியில் வந்து ஒரு கால் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி 24,800 கால் ஆப்ஷன். இதுதான் நம்மளுடைய புல் பேக் ஏரியா. நம்ம 1:37 அரௌண்ட் வந்து என்ட்ரி ஆயிருக்கணும். பட் நம்ம போஸ்ட் பண்ண டைம் வந்து 1:53. இது வந்து மோர் தேன் 220 ஆர் 230 வரைக்குமே இன்னைக்கு வந்து ஹை போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம நிஃப்டிலுமே இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி படி. மற்றும் டாடா கம்யூனிகேஷன் வந்து நம்மளுடைய மெம்பர் குரூப்லையும் சரி நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மோர் தேன் 1,20,000 ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு டாடா கம்யூனிகேஷன் 2,000 கால் ஆப்ஷன் பிஃபோர் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடிஞ்சது. இது நாம நேத்தையோட ப்ரெடிக்ஷனில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு 15 minutes லோ கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் டவுன் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருந்தோம் ப்ரெடிக்ஷனில். பட் அது இன்னைக்கு நல்லாவே இன்னைக்கு ரெஸ்பெக்ட் ஆனாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நாம நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, டாடா கம்யூனிகேஷன் மட்டுமே நமக்கு 1,29,000 வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. இது வந்து டாடா கம்யூனிகேஷனில் வந்து 1 minute டைம் ஃப்ரேமில் இந்த எக்ஸாக்டான கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பை வந்ததுல இருந்து, அதாவது அரௌண்ட் 16 நம்ம பை எடுத்திருந்தால் கூட நம்மளுடைய டார்கெட் 36 வரைக்கும் அப்படியே டபுள் நமக்கு. இது நம்மளுடைய லாங் நம்பர் அண்ட் ஷார்ட் நம்பர் இது எல்லாமே நம்மளுடைய டார்கெட் சூப்பராக இன்னைக்கு வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. டாடா கம்யூனிகேஷனில் மோர் தேன் 250% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதில் இருந்துச்சு. நாம கொடுக்குற பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட வீக்லி லெவல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மெம்பருக்கு கொடுக்குற டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நீங்க நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. மற்றும் நாம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட ஒரு கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் அரௌண்ட் 361. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 361ல் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கொடுத்துருந்த கால் ஆப்ஷன் வந்து ஹை பார்த்தீங்க அப்படின்னா 440. நம்மளுடைய டார்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட் 400 440. பட் அது வந்து 480 வரைக்கும் இன்னைக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால அதுலேயுமே கேப்சர் பண்ண முடிஞ்சது. பாருங்க, இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நீங்க டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி இந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லி அவங்கள எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். அது இந்த சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டு. நம்ம 18th and 28th ஜூன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேட்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிஃப்டி என்ன ஒரு ஹை போனாலுமே இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய லெவல் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு அகெயின் வந்து இப்போ அப்சைடில் தான் இருக்காங்க. இன்னுமே நம்ம வந்து நல்ல ஒரு அப்சைடில் தான் இருக்கும். பட் என்னதான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனாலும் கூட நம்ம புல் ரன்ல தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கிற கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் வந்து இருக்காங்க டேயில். அப்படிங்கும் பொழுது இதனுடைய லோ கட் ஆகும் பொழுது நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். எதனால அப்படின்னா இந்த லோ கட் ஆனாங்க அப்படின்னா நமக்கு இந்த 24,174 வரைக்குமே நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேடாக இருக்கிறீங்க, ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்லை நீங்கள் ஒரு நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸாக இருக்கும். பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டிலுடைய லோ கட் ஆனால் நாம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். பட் நாளையுடைய கண்டிஷன் படி 50% தான் நம்ம ப்ராபபிலிட்டி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து 15 minutes ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருந்தோம் நேத்தியோட ப்ரெடிக்ஷனில். இது நிஃப்டியுடைய
நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரியுமே கிடையாது. இது கட் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் டவுன்ஃபால் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸ்டில் இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கிறனால மார்க்கெட்டில் எந்த ஒரு ஒரியும் இல்லை. இந்த லோ கட் ஆகும் பொழுது இந்த லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்காக. பட் நம்மளுடைய ரெட் அண்ட் க்ரீன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நோ ட்ரேட் ஜோன் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலுடைய ரூல் படி இது ஒரு நோ ட்ரேட் ஜோன். அதாவது இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும், ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும், இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும் பேஸ்ட் ஆன் இந்த ரூல் படி. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ கட் ஆனாலும் நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும், இந்த ஹை கட் ஆனாலும் நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பார்த்துட்டு நம்ம 15 மினிட்ஸ் பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் இந்த 4th ஜூலைலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், நமக்கு 4th ஜூலையோடைய ஹை கட் ஆனால் மட்டுமே நாம் கால் ஆப்ஷன் பார்க்க வேண்டும் அப்படின்னும், இந்த லோ கட் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது மாதிரியே நமக்கு 55.62 தான் நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இமீடியட்டாக 2 நாளில் வந்து நமக்கு 51.957க்கு வந்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னையுடைய ஹை வந்து இந்த 51.957க்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் சைடில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் அதுக்கு கீழே க்ளோஸாக இருக்கனால இன்பிட்வீன் இதுக்குள்ளேயே நமக்கு ஒரு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நாளையுடைய ப்ரெடிக்ஷன் படி நம்ம 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம். நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு மட்டுமே நாம என்ன ஒரு சைட்வேயாக இருந்தாலும் நம்மளால் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் படி. இப்போ இந்த இதுவுமே நமக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கனால நமக்கு 55.62 இந்த லோ உடைக்கும் பொழுது 55.62 ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்குமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த லோ உடைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். இப்போ நம்ம டூலில் வந்து பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்த லோ. இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நம்ம அந்த செல்லுடைய லோவே சொல்லியிருந்தோம். இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நமக்கு டவுன்ஃபாலுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 மினிட்ல கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் இதில் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது இந்த இடங்கள் 1 மினிட் ஆர் 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தால் கூட இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இம்மீடியட்டாக லாங் போயிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க பேஸ்ட் ஆன் நம்மளுடைய எஸ்டர்டே வீடியோ படி. அதனால தான் நம்ம சொல்கிறது எவ்ரிடே வீடியோவில் வந்து நம்ம சின்ன ஒரு டிப்ஸ் ஃபார் டுமாரோ ட்ரேட், நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம எவ்ரிடே வந்து வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலேயே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து மார்க்கெட்டோட அப்டேட் மட்டும் இல்லாமல் நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் வளர முடியும். இதில் இந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆகலை, நம்ம நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நம்ம டவுன்ஃபால் பார்க்க வேண்டாம். இது கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டவுன் ரேலியாக இருக்கலாம், இல்லை நமக்கு இது மேலே கட் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப் ரேலியாக இருக்கலாம். பட் 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நமக்கு இது மாதிரி இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன், ரெட் அண்ட் பிளாக் லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வராங்க. இந்த மாதிரி சேர்ந்து வர பிளேஸில் எல்லாமே நம்ம இந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி நம்ம நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். பட் அதை உடைக்கும் பொழுது மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அப் சைடில் எதிர்பார்த்தோம். ஏன்னா 15 மினிட்ஸில் அது புல் பேக்காக இருக்கும் பொழுது இப்போ இந்த லோ வந்து கட் ஆனாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன லோ வந்து நாளைக்கு கட் ஆனாங்க அப்படின்னாலும் நம்ம இதில் ஒரு கண்டினியூஸாக இனி ஃபர்தராக நம்ம டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது எதனால அப்படின்னா இந்த 5 மினிட்ஸில் இந்த 3 கலருமே நமக்கு ஜாயிண்ட் ஆகி வரனால எந்த பக்கம் அது பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் கண்டினியூஸாக நம்மளால் வந்து ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். அது பேங்க் நிஃப்டி அப் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த 3மே க்ரீன், ரெட் அண்ட் பிளாக் அது கூட சேர்ந்து நம்மளுடைய கேண்டிலும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறனால இது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் படியே அந்த லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஃபார் லாங்குக்காக சொல்கிறேன். ஒன்ஸ் இதாவது கம்மியான ஸ்டாப் லாஸ், இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா உங்களுடைய என்ட்ரியே வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ்லேயே நீங்கள் என்ட்ரி ஆகலாம் ஃபார் லாங் கம்மிங் டேஸில் போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நீங்கள் அகைன் வந்து புட் ஆப்ஷன் போனால் கூட கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ்ல நீங்க வெளியே வந்திருப்பீங்க. பட் கேப்சர் பண்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி படி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஃபார் டுமாரோ நோட் பண்ணிக்கோங்க.
இது பேங்க் நிஃப்டியோடைய அப் சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச். இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட் ஃபார் டுமாரோ. இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயே நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இது எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட்டே வந்து போதுமானதாக இருக்கும் அந்த சிக்னல் படி நீங்கள் போகிறதுக்கு. பட் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்க இல்லை ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதை நாம் மெம்பருக்கு இன்றைக்கி காலையில் கொடுத்த பை அபவ் அண்ட் செல் பிலோ நம்பர்ஸ் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது டைமிங் கேண்டில் ஃபார் மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்தது. இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி ஆக்குரேட்டாக ஒர்க் ஆனாங்க. இது வந்து மெம்பர்ஸ் குரூப்பில் கொடுக்கறத வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டர்டே வந்து வீக்லி நம்பர்ஸ் கூட போஸ்ட் பண்ணோம். அந்த வீக்லி நம்பர்ஸ் வந்து இந்த ஸ்டில் ஃப்ரைடே வரைக்குமே நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆகும். நீங்கள் அந்த வீக்லி நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வீக்லி நம்பர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, அதனுடைய டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்மளுடைய டூலை பற்றின டீட்டெயில் என்ன, அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.